கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். பரபரப்பான அந்த சட்டமன்றத்தில் இன்றைய தினம் மீண்டும் நீட் விலக்கு பிரச்சனை வெடித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா திமுகவுக்கு இடையான அந்த சண்டையானது முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்குமான சண்டையாக மாறி இருக்கிறது. பார்த்தோம்னா உங்கள் ஆட்சியில் தானே இதெல்லாம் கொண்டு வந்தீங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தானே அந்த மாதிரியான நீட்லாம் கொண்டு வந்தீங்கிற மாதிரி நம்ம கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்காங்க. இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நீட் அப்படி வேணாம்னு நினைச்சீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு கருத்தை சொல்லுங்கன்ற ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நாட்டு மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. அதாவது அவருக்கு நாட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி அவருக்கு பேச தெரியலை, புரியலை. அவர் அந்த காலத்தில் மன்னர்கள் அரண்மனையில் இருப்பாங்களாம், மந்திரிகளை கூப்பிடுவாங்களாம். மாதம் மும்மாறி மழை புரிகிறதா மன்னவா மந்திரிகளேன்னு கேட்பாராம். மன்னவா பொழிகிறது மன்னவான்ட்டு போயிடுவாங்க, வீட்டில் படுத்துக்குருவாராம். அது மாதிரி இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் சொல்லணும்னா ரோம் நகர் தீப்பெட்டி எரியும் போது மிடில் வாசிக்கு தானா நீரோ மன்னன் ரோம் நகரத்து மன்னன். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி எப்போ என்ன பேசணும் என்ன செய்யணுமே தெரியல. அப்படி இல்லாமையா தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் யாராவது கூட்டணி அமைப்பாங்களா? இவ்வளோ வேகமா இவ்வளோ வேகமாக அவசரமாக டெல்லிக்கு யாருக்கும் தெரியாமல் களவாணி போய் மாதிரி போய் விமானத்தில் இறங்கி நான் அமித்ஷாவை பார்க்க வரல, நான் எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கார் மாதிரி கொள்ளக்காரை மாதிரி பிக் பாஸ் மாதிரி போயிருக்கார். போயிட்டு அதெல்லாம் கூட்டணிலாம் பேசலை, தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கேட்டேன், நீர் கேட்டேன். ஒன்று யாராவது நம்புவாங்களா? இன்றைக்கி திமுகவை எதிர்த்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன பேசணும்? சட்டமன்றத்தில் மக்கள் மத்தியில் பேச வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குது. திமுக அரசு அனைத்தையும் சரி செய்து கொண்டிருக்கிறது, சட்ட ஒழுங்கை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. எதிர்கட்சி தலைவர் அதை பேசணும், மக்களை எதிர்பார்க்குறான். இன்னைக்கு மதுரையில் மட்டும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 7 கொலை நடந்திருக்கு, தன் மாவட்டத்தில் 10க்கு மேலே. இதுக்கெல்லாம் திமுக அரசா காரணம்? தனிப்பட்ட முறையில் வீட்டுக்குள்ளே தண்ணி அடிக்கிறேன், கொலை பண்ணிக்கிறேன். பொண்டாட்டி விட்டுறது இப்போ நைட்டு போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமா? கணவன் மணியும் படுத்திருக்கேன், காலையில் மனைவி வெட்டிப்புறேன். இப்படி 10 கொலை நடந்திருக்கு. இன்னும் சட்ட விழிப்புணர்வு அடைய வேண்டும், தமிழ்நாடு அரசு இன்னும் தீவிரம் அது மாதிரியான விஷயங்களை பேசணும் எதிர்கட்சி தலைவர். அதை விட்டுவிட்டு நீங்கள் நீட்டு ரகசியம் சொன்னீங்களே, ஆமாம் நீங்கள் அழகா நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தெளிவாக பேசியிருக்காரு. நாங்கள் சொன்னது மாறலை. நீட்டு ரகசியம் சொன்னோம். என்ன ரகசியம்? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிடும், ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றுவோம். உச்ச நீதிமன்றம் நீட்டை ரத்து பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சு. நீதிமன்றத்துக்கு போய் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம். எடப்பாடியே போட்டது மாதிரி நடிச்சாரு. கவர்னர் அதை கிடப்பில் போட்டாரு. அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் கூட இவங்களுக்கு தெரியல. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் அனுப்புறதுக்கே தெரியல. குடியரசுத் தலைவர்கிட்ட போய் கிடக்குன்றதவே எடப்பாடி சொல்ல துப்புக்கட்ட எடப்பாடி, நீ பேசக்கூடாது. அப்ப இன்னைக்கு முதலமைச்சர் தெளிவாக சொல்றாரு, சரி நாங்கள் ரகசியம் சொன்னது ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பிரதமராக வந்தால் நாங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி நீட்டை ரத்து பண்ணுவோம். இதான் ரகசியம். அப்ப ராகுல் காந்தியும் இந்தியாவுடன் பேசினார், நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம். பேசினாரா இல்லையா? இப்போ அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கு எடப்பாடி உங்க காலத்தில் தானே நீட்டு வந்துச்சு, கலைஞர் இருக்கும் வரை முதலமைச்சரா, அம்மா 2014 மரணமடை வரை நீட்டு வரல. யார் காலத்தில் வந்துச்சு? எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது தான் நீட்டு வந்துச்சு. ஆனால் அதை கூட முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் நாகரிகமா யார் காலத்தில் வந்துச்சு போச்சுலாம் வேணாம், இப்போ உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ ஒன்றிய அரசு யார் ஆள்றா? நீங்க தான் ஆள்றீங்க. நாங்க மக்களை ஏமாத்துறோம்னு கூட வச்சுக்கோ வாதப்படாராம். நீங்க கூட தான் சொன்னீங்க SDPI மாநாட்டில் அழகா சொன்னீங்க, நாங்கள் கூட்டணி திருமணத்திற்காக குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து விட்டோம், அதுக்காக வருத்தப்படுகிறோம். 2019 அல்ல, 2026 அல்ல, 2031 நாங்கள் பாஜக இனிமே கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதை சொல்லுகிறேன் எடப்பாடி பழனிசாமி சொன்னீங்களே. இப்போ தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்கீங்களே கூட்டணி வச்சு. இப்போ உங்களுக்கு அருமையான வாய்ப்பு,
தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு எடப்பாடி கிடைச்சிருக்கு. அழகா முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லிருக்காரு, நீங்க நீட்டு தேர்வை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்லுங்க, கண்டிஷன் போடுங்க பாப்பா. அமித்ஷா உங்களுக்கு எத்தனையோ கண்டிஷன் போட்டிருக்காரு. நீங்க அமித்ஷாக்கு என்ன கண்டிஷன் போட்டிருக்கீங்க? அமித்ஷா அவர்களே சசிகலாவை மட்டும் கட்சியில் சேருங்கன்னு சொல்லிடாதீங்க. அமித்ஷா அவர்களே உங்களுக்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறேன், இந்த ஓபிஎஸை மட்டும் கட்சியில் சேர்த்துட்டான்னு சொல்லிடாதீங்க, இந்த டிடிவியை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிடாதீங்க. வேற என்ன ஒன்று செய்யணும், 3 பேரோடும் கூட்டணி வச்சிடாதீங்க, எங்களை சொல்லாதீங்க. இதைத்தான் நீ கேட்டிருக்க. இதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியமா? நீ அமித்ஷா கிட்ட ஒன்றிய அரசியல வச்ச கோரிக்கை என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்க கட்டத்தனமா நேற்று நீட்டு தேர்வுக்கு இறந்தவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி அதிமுக எடப்பாடி நடத்துறீங்களே, துப்பு இருக்கா உங்களுக்கு? மானம் இருக்கா? அனிதா 6 காலத்தில் இறந்தாங்க முதலமைச்சராக இருக்கும்போது. நீட்டு தேர்வுக்காக மரணத்தின் எண்ணிக்கை 6 காலத்தில் முதல் தொடங்கப்பட்டது. நீட்டு தேர்வு நுழைந்தது எடப்பாடி காலத்தில் தானே. இப்பயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இல்லாம தமிழ்நாட்டில் கையை உண்ண முடியாது, காலும் உண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாஜக. அப்ப நீங்க கையும் காலும் ஊண்டணும்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டு தேர்வு ரத்து செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல வைக்க முடியுமில்ல உங்களால? சசிகலாவை சேர்க்க மாட்டேன்னு வாக்குறுதியை வாங்குறீங்க, எடப்பாடி ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு வாங்குறீங்க, டிடிவியை சேர்த்துக்கிற மாட்டேன்னு இதான் உங்களுக்கு முக்கியமானது. நீட்டு தேர்வால் எண்ணற்ற சகோதர சகோதரிகள் மாணவிகள் இருந்தார்களே, போலி நீலி கண்ணீர் வடிக்கீங்களா? உங்களை எப்படி மக்கள் ஏத்துக்குருவான்? உங்களை எப்படி ஒத்துக்குருவான்? நீங்க ஏமாத்து பெறுவலியா, திமுக ஏமாத்து பெறுவலியா? அவங்க மறைச்சு பேசலையே. நீட்டு ரகசியம் என்ன? இந்திய ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு வந்துருச்சு காங்கிரஸ் ஆட்சி. எடப்பாடி மாதிரி துரோகி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரிக்கிறனால உட்கார்ந்துருக்கு மைனாரிட்டி அரசு. திரும்ப வரும், வந்தா நாடாளுமன்றத்தில் புதிய சட்டத்தை கொண்டு வரும் ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. உங்க கூட்டணி கட்சி தலைவர் மோடியை உங்களால் அறிவிக்க வைக்க முடியுமா? எடப்பாடி அமித்ஷாவை அறிவிக்க வைக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை இன்னும் 2500 கோடி வழங்காம இருக்காங்களே, அதை அமித்ஷா சொல்லி வாங்கி தர முடியுமா எடப்பாடி? என்ன உங்களால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஒரே கோரிக்கை அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கணும். உங்க மகனை அந்நிய செலவாணி வழக்கிலிருந்து காப்பாற்றணும். மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, சம்பந்தி ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. நீங்க கொடநாடு வழக்கில் தப்பிக்கணும், ரெட்டளவு கையில் இருக்கணும். அதிமுக தலைமையகம் கையில் இருக்கணும். கோடான கோடி கொள்ளையடிச்ச பணத்தை அமலாக்கத்தை உங்ககிட்ட வந்துடக்கூடாது. இதை தவிர உங்க கோரிக்கை அமித்ஷா வச்சது என்ன? ஸ்டாலின் கேட்க உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முதலமைச்சர் தெளிவாக கேட்கிறார்ல. அப்பா நீட்டு தேர்வு யாரு காலத்தை வந்துச்சு கொண்டு பேச்ச விடுங்க. இப்போ உங்களால முடியுமில்லையே, பேசுங்க, வாயை தொடர்ந்து பேசுங்க, உரிமை குரல் எழுப்புங்க. நீ அதை பத்தி கவலைப்படுறாளா? நீட்டு தேர்வால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே கூட்டணியில் நாங்கள் சேர வேண்டும் என்றால் நீட்டு தேர்வு ரத்து செய்ய பேச முடியுமா எடப்பாடி? அதிமுக காரன் தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி. மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு. மக்கள் பிரச்சனைகளை எடப்பாடிக்கு தெரியல. மக்களை கவர் செய்வதற்கான, மக்களை இழுப்பதற்கான காந்த சக்தியாக ஒரு எதிர்கட்சி தலைவராக அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி இல்லை. எடப்பாடி எப்படி இருக்காருன்னு கேட்டா, வெந்ததை தின்று வேகாய் தின்று வாழ்வோம் என்ற மாதிரி அதிமுக என்ற கட்சிக்கு மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் மாதிரி இருக்கீங்களா? பபூன் மாதிரி வர்றீங்க போறீங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி கம்பீரமான குரல் இருக்கா? மக்கள் பிரச்சனைகள் ஏராளம் இருக்கு. ஏராளமான பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் மக்களுக்காக பேச துப்புக்கட்டு எடப்பாடி நீட்டு தேர்வை பேசி வம்பா மாட்டிக்கிட்டாரு. எதிர்காலத்திலேயாவது பேசுங்க, இல்ல பேச பயிற்சி எடுங்க, இல்ல கத்துக்கிறங்க. இல்லாட்டி அதிமுக பொதுச் செயலாளர் விலகுங்க, எதிர்கட்சி தலைவர் விலகுங்க.
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடான கோடி தொண்டர்கள் இங்கே தெளிவாக இருக்கிறார்கள். நீங்க பதவியில் அட்டை மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ஊழல் செய்த கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு திமுக அரசுகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க என்பது என்னுடைய கருத்தாகும். நன்றி சார். நன்றி.